வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மீன் குழம்பு வந்து தேங்காய் சேர்க்காமல் மீன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுமாரி மீன் வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். மீன் வந்து மசாலா ஒட்டாமல் எப்படி வந்து மீன் வந்து வறுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டும் காமிச்சிருக்கேன். பாருங்கள், மீன் குழம்பு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே பார்த்தாலே டெம்டிங்காக இருக்கும். சங்கரா மீன் தான் இன்றைக்கி வாங்கியிருந்தேன். மீன் வந்து எப்பவுமே கலப்பாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதுக்கு வந்து நம்ம தேவையான புளி வந்து எடுத்து ஊற வச்சுக்கலாம். புளி கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி புளியை வந்து ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து சிகப்பு மீனும் அப்புறம் வந்து காளா மீன் அப்புறம் வந்து கிழங்கா மீன் இதுதான் வந்து இன்றைக்கி கிடச்சிச்சு. அதுதான் வந்து நம்ம இப்போ குழம்பு வைக்க போகிறோம். இப்போ வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சங்கரா மீனை சைடில் உள்ள அந்த செதிலெலாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இந்த செதிலெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ க்ளீன் பண்ணி அழகாக எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், மீன் இது போல் 2 பக்கமும் பிடிச்சி அருவாமனையில் தேய்ச்சிங்கனாலே அழகாக வந்துடும். இப்போ நீங்கள் கத்தியால் க்ளீன் பண்ணுறதாலும் அதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்கள், அழகாக மண்டையை க்ளீன் பண்ணிவிட்டு உள்ள குடல்லாம் அழகாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு வாழையும் கட் பண்ணி தூக்கி போடலாம். அதே போலவே கிழங்கா மீனையும் சைடில் உள்ள செதில்கள்லாம் கட் பண்ணிவிட்டு பிளால்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்க மாட்டேது. அப்படியே வெட்டி கொடுத்துட்றாங்க. அந்த பிளால் வந்து வீட்டில் க்ளீன் பண்ணக்குள்ளே மீன் ரொம்ப வந்து அப்படியே இந்த சதையெல்லாம் வந்து கரைஞ்சி வந்துடுது. அதனால் நான் வீட்லேயே தான் எப்பயுமே க்ளீன் பண்ணிப்பேன். சுத்தமாக வந்து இந்த பிளால்லாம் எடுத்தால் தான் உடம்புக்கு எதுவுமே செய்யாது. இல்லைனா அதுவே வந்து ஏதாவது டிசென்ட்ரி இல்லைனா ஸ்டொமக் பெயின் இதுமாரி வந்து வருது. அதனால தான் நம்மளே வீட்டிலேயே க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. சுத்தமாக இந்த பிளால்லாம் நல்லா எடுத்துட்டு இந்த பாருங்க, இந்த மாதிரி தேய்ச்சிங்கனாலே அழகாக வந்துடும், க்ளீனாகி வந்துடும். உள்ள குடலையும் வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து எந்த ஒரு அந்த இதெல்லாம் இல்லாமல் இந்த ஸ்மெல்லாம் ரொம்ப வராது, கவுச்சி ஸ்மெல்லாம். இந்தமாரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள குடலாம் நம்ம க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ எல்லா மீனையும் இதை போல் க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பிளால் எடுத்துகிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணக்குள்ளே மீன் நல்லா துண்டு துண்டாக கரையாமல் நல்லா வரும் உங்களுக்கு மீன். இப்போ நம்ம க்ளீன் பண்ண மீனில் கொஞ்சமாக கல்லுப்பு அப்புறம் வந்து மஞ்சத்தூள். இது ஏன் நான் கல்லுப்பு மஞ்சத்தூளும் போட்டு க்ளீன் பண்ணுறேன்னா, நீ வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு க்ளீன் பண்ணலாம். கல்லுப்பு போட்டு நல்லா மண் சட்டியில் போட்டு உராயக்குள்ளே நாங்களாம் வந்து வீட்டிலலாம் வந்து வெளியில் தான் மீன் கழுவோம். அப்போ வந்து நல்லா கல்லில் வச்சு தேய்ச்சிருவோம் மீன். அப்போ தான் வந்து இந்த பிளால் இந்த இதெல்லாம் சுத்தமாக க்ளீன் ஆகும். இப்போது நம்ம வந்து மஞ்சத்தூள் உப்பையும் போட்டு கல்லுப்பையும் போட்டு நல்லா தேய்க்கக்குள்ளே வெறும் சைடில் போட்டு தேய்க்கக்குள்ளே இந்த பிளால் 1-2 ஒட்டிகிட்டு இருந்தாலும் வந்துடும். இப்போ ஃபிஷ் ஃப்ரை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், சோம்புத்தூள் ஒரு ஸ்பூனு, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லெமன் ஒரு 1/2 லெமன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஏன் நான் ஆயில் சேர்க்குறேன்னா மீன் வந்து ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவை நல்லா அதில் வந்து பரட்டி நம்ம வந்து ஒரு 1 ஹவருக்கு ஊற வச்சுக்கலாம். 1/2 to 1 hour ஊற வச்சிங்கன்னா மீன் நல்லா உப்பு உரப்புலாம் ஏறி ஃபிஷ் ஃப்ரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இல்லைனா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour வச்சு எடுங்களா, 1/2 hour வச்சு எடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போது ஊற வச்சால புளியும் உப்பையும் அது 2த்தையும் கரைச்சி வச்சுக்கலாம், குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் குழம்பு வந்து எப்படி வந்து இதிலே சிம்பிளாக வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், நம்ம கரைச்சி வச்ச புளியிலேயே 2 தக்காளி பழம் பழுத்த பழமாக கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு அது கூட ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் இதிலே சேர்த்துட்டு இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ தான் குழம்பு ரெசிபியே. நீங்கள் வந்து இப்போ வந்து தாளிப்பு மட்டும் தான் கொடுக்கணும். மீன் குழம்பு இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ரொம்ப வேணால் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க.
வெந்தயம் வந்து கலர் சேஞ்ச் ஆனதோட லைட்டாக பொரிஞ்சு வருது பார்த்திங்களா. இந்த டைமில் சின்ன வெங்காயம் நான் 1 கப் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கூடயே ஒரு 10 பல் பூண்டையும் இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு பூண்டு சேர்க்கணும், ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கூட்டி வச்சுருக்கோம்ல குழம்பு, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சுண்ட விட்டு நல்லா குழம்பு சுண்டினதுக்கப்புறம் இதில் வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து மாங்காய் இல்லைனா வந்து பிஞ்சு கத்திரிக்காய் இருந்தால் போட்டிங்கனாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பிஞ்சு வெண்டைக்காய் இதெல்லாமே சேர்க்கலாம், டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இன்றைக்கி என்கிட்ட மாங்காய் இருந்தனால மாங்காய் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இது கூடயே மீனையும் மாங்காய் சேர்த்தோடனே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மீன் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மீன் வந்து கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ லைட்டாக ஜென்டிலாக அப்படியே லைட்டாக வந்து கிளறி கொடுத்துட்டு இப்போ வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மீன் குழம்பு வந்து கொதிக்க விடலாம். மீன் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துடுச்சு குழம்பு. பாருங்கள், மீனும் நல்லா வந்து வந்திருக்கு, மாங்காயும் வெந்துடுச்சு, மீனும் கரையில் பாருங்கள் கரெக்டாக வெந்து பதமாக இருக்குது. இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம மசாலா பரட்டி வச்சுருக்கிற மீனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்து வரும். இங்கே பாருங்கள், மசாலா வந்து கொஞ்சம் கூட மீனை விட்டு உதிரல, நல்லாவே வந்திருக்கு. மீனும் நல்லா வந்து பரட்டுறதுக்கு நல்லா வருது பாருங்கள். நம்ம வேறு எந்த ஒரு மாவு ஐட்டமோ ஏதோ கார்ன்ஃப்ளவரோ இல்லை வந்து அரிசி மாவோ எதுவுமே சேர்க்கல. நம்ம வந்து நார்மலாக சேர்க்குற மசாலா தான் சேர்த்துட்டு இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். பரட்டி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. மீன் நல்லா குக் ஆகிடும். இங்கே பாருங்கள், தோசைக்கல்லையும் மசாலா கொஞ்சம் கூட ஒட்டலை. அழகாக வந்து மீன் எந்த அளவுக்கு ஃபிஷ் ஃப்ரை வருதுன்னு நீங்களே பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன்னா மீன் நல்லா மசாலாலாம் ஊறி டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் குழம்பும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.